இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 14 2025 1. டெல்லி NCR இல் காற்று மாசுபாடு. டெல்லி NCR இல் காற்றின் தரம் கடுமையான அளவை எட்டியுள்ளது. நவம்பர் 13 அன்று சில கண்காணிப்பாளர்களில் AQI 644 ஆக உயர்ந்ததாக அறிவிக்கப்பட்டது. 2. தெலுங்கானா முதலீட்டிற்காக உலகளவில் செல்கிறது. தெலுங்கானாவின் முதல்வர் டெல்லியில் நடந்த அமெரிக்க இந்தியா மூலோபாய கூட்டாண்மை மன்றம் USISPF கூட்டத்தில் கலந்து கொண்டார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து. 3. தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவின் சொந்த அணியை ஒரு டெஸ்ட் தொடரில் சவால் செய்ய வருகிறது. இது இந்தியாவிற்கு ஒரு கடினமான பணியாக கருதப்படுகிறது. 4. நவம்பர் 14 உலக நீரிழிவு தினம். நீரிழிவு நோய்க்கு ஏற்ற உணவு மாற்றங்கள் மற்றும் விழிப்புணர்வை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். 5. ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் இன்று நவம்பர் 14 இந்தியா குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறது. 6. பெங்களூருவை தாண்டி தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்க கர்நாடகா 967 கோடி ரூபாய் பிடி கொள்கையை 2025 முதல் 2030 அங்கீகரித்துள்ளது. 7. இந்தியப் பொருட்களுக்கான அமெரிக்க வரிகள் உயர்த்தப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா $5.10 பில்லியன் ஏற்றுமதியாளர் ஆதரவு தொகுப்பை அங்கீகரித்துள்ளது. இந்த தொகுப்பில் பிணையமில்லாத கடன்களுக்கான $200 பில்லியன் கடன் உத்தரவாதங்களும் வர்த்தக, நிதி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டிற்காக 6 ஆண்டுகளில் $250.60 பில்லியனும் அடங்கும். 8. இந்தியாவில் உள்நாட்டு அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டு PCB உற்பத்தித் துறை 2029 முதல் 30 ஆம் ஆண்டுக்குள் $14 பில்லியனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசாங்கத்தின் $150 பில்லியன் மின்னணு கூறுகள் உற்பத்தி இலக்கில் கிட்டத்தட்ட 10 விழுக்காடு ஆகும். 9. உலகளாவிய கண்ணோட்டத்தில் சர்வதேச நாணய நிதியம் IMF உலகளாவிய வளர்ச்சி 2024 இல் 3.3 விழுக்காடு இலிருந்து 2025 இல் சுமார் 3.2 விழுக்காடு ஆகவும் 2026 இல் 3.1 விழுக்காடு ஆகவும் குறையும் என்று கணித்துள்ளது. அதன் அக்டோபர் 2025 WEO இல். இது ஒரு நீண்ட கால மேக்ரோ கதையாக இருந்தாலும் இது கொள்கை மற்றும் சந்தைகளுக்கான பொருளாதார பின்னணியை ஆதரிக்கிறது. 10. 44வது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடக்கம். டெல்லி பரத் மண்டபத்தில் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் என்ற கருப்பொருளில் வர்த்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. முக்கியத்துவம் இந்தியாவின் வர்த்தக வளர்ச்சி தொழில் வணிக இணைப்புகள் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு முக்கிய ஏந்தல்.